ஒரு ஊரில் ஒரு பலூன் வியாபாரி இருக்கார். வண்ண வண்ணமான பலூன்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்களும் அவரை பார்த்ததும் உற்சாகமாக ஓடி வந்து அவர்கிட்ட பலூன்கள் வாங்கிட்டு போவாங்க. சில நேரங்களில் வியாபாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுனா ஒரு பலூனை வானத்தில் சும்மா பறக்க விடுவார். அதை பார்த்ததும் குழந்தைங்க ஆர்வமாகி இவர்கிட்ட ஓடி வந்து பலூன்ஸ் வாங்கிட்டு போவாங்க. இப்படி பண்ணுறது அவருடைய வாடிக்கை. ஒரு நாள் இந்த மாதிரி அவர் விற்றுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. திரும்பி பார்க்குறாரு. ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் இவரை பார்த்து கேட்குறா, அங்கிள் அங்கிள், எல்லா கலர் பலூன்ஸும் இப்படி பறக்குமா, இல்லை க்ரீன் கலர் பலூன் மட்டும்தான் இப்படி பறக்குமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை கண்ணா, பலூன் பறக்கிறதுக்கு காரணம் கலர்ஸ் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற காற்று. எல்லோ கலர் பலூன், க்ரீன் கலர் பலூன், ரெட் கலர் பலூன் எதுவாக இருந்தாலும் உள்ள காற்று இருந்தால் உயர உயர பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாகி அவளுக்கு பிடித்த கலரில் பலூன்ஸ் வாங்கிட்டு போகிறான். ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், கலர் கம்மியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், கொஞ்சம் அழகு குறைவாக இருக்கலாம், வயசு கம்மியானவங்களாக இருக்கலாம், இல்லை வயதானவங்களாக இருக்கலாம். இது எதுவும் உங்களோட உயரங்களை அடையறக்கு தடையாக இருக்காது. காரணம், உங்களோட உயரங்களை தீர்மானிக்கிறது இந்த விஷயங்கள் இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற விருப்பம், உங்களுடைய வெறி, ஒரு வெற்றியை அடையணும்னு உங்களுக்கு இருக்கிற தீர்மானம், அதுதான் உங்களுடைய உயரங்களை தீர்மானிக்குமோ தவிர உங்களோட நிறமோ உயரமோ வேறு எந்த விஷயங்களும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்காது. ஸோ ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங்.